ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி தான் எனக்கு குழந்த பிறந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ டிலே யூடியூப்பில் ரிட்டன் வீடியோ போடுறதுக்கு. அவங்கள பார்த்துக்கவே டைம் கரெக்டாக அப்படியே போயிட்டுருக்கு. இதுவே மீன்வேல் ஒரு சின்ன கேப் கிடச்சிது. ஸோ அதில் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இனிமேல் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ வீடியோஸ் சீக்கிரம் ஒன்று ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றது வீடியோ ஸ்டார்டிங்லேயே காமிச்சிருப்பேன். ஒரு எக்ஸ்பென்சிவான ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான். நிறையா சூப்பர் பைக் வச்சுருக்கவங்களுக்கு இது எக்ஸ்பென்சிவான ஹெல்மெட்டா அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அவங்க யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டுக்கு இது எந்த வகையிலையும் குறைஞ்சது கிடையாது. சேம் ஸ்பெக், ஈவன் இட்ஸ் FIM சர்டிஃபைடு. FIM சர்டிஃபைடுனா என்னன்றது நிறையா பைக்கர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நீங்கள் போடுறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் ஃபைபர், இருக்கிறதுலே லைட் வெயிட். ஈவன் பிஸ்தா GPRR விட லைட் வெயிட். 1300 கிராம்ஸ். ஏன் சைஸ் எஸ் சைஸ்க்கு அப்படியே தக்க மாதிரி இருக்குது. பிடிச்சி பார்த்தா தெரியும். ஏன் இந்த பிராண்ட், ஏன் LS2 நான் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு ஃபுல் கார்பன் ஃபைபர் ஹெல்மெட் ஹை ஸ்பெக்கில் ஒன்று வாங்கணுன்ற யோசனை இருந்தது. MT Thunder 3லேருந்து அப்கிரேட் ஆகணும். ஏன்னா பெரிய பைக் வாங்கிட்டோம். ஸோ அதனால் அதுக்கு உண்டான ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது. நான் முதல்ல பார்த்தது MT KRE+ தான். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு FIM சர்டிஃபைடோட 40,000க்கு இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்க. பட் M சைஸ் அண்ட் L சைஸ் மட்டும்தான் இனிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க. நானும் கிட்டத்தட்ட 1 இயராக அவங்க ஃபாலோ பண்ணேன். எஸ் சைஸ் அவங்க எடுத்துகிட்டே வரல. சைஸ் தப்பாக வாங்கி போடுறது அந்த காசை குப்பையில் போடுறதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஸோ நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்தேன். ப்ளஸ் இம்போர்ட் பண்ணி வர வைக்கிற ஹெல்மெட்ஸ் எல்லாமே விலைலாம் கேட்டேன். ஆல்பைன் ஸ்டார்ஸ்லாம் கேட்டேன். எல்லாமே 1 lakh அந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து FIM சர்டிஃபைடுன்னு நான் போகிற ஹெல்மெட்ஸ் எல்லாமே. ஃபார்ச்சுனேட்லி LS2 வித் சேம் ஸ்பெக், இருக்கிறதுலே லைட் வெயிட், FIM சர்டிஃபைடோட எஸ் சைஸ், மெயினாக எஸ் சைஸ் இந்தியாவில் ரிலீஸ் ஆனது. ஸோ இட்ஸ் ISI சர்டிஃபைட் ஆல்சோ. 45K 45,000 rupees இந்த ஹெல்மெட்டோட காஸ்ட். ஆக்சுவலாக ஏன் இவ்வளோ காஸ்ட்லியான ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோ சிசி பைக்லேருந்து ஹையர் சிசி பைக்கு அப்கிரேட் ஆகிறோம் அப்படின்னும் போது அந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த பைக்கோட ஸ்பீடு எல்லாமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டி கேஸுக்கு அப்கிரேட் ஆகிறது நல்லது. நான் நிறைய பேரை பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்லலாம், நேர்லேயும் ஒரு சில பேரை பார்த்துருக்கேன். ZX10Rல SMK ஹெல்மெட்டை போட்டணும், S1000RRல 2000 வேக ஹெல்மெட்டு போட்டணும் சுற்றுறவங்களையும் பார்த்துருக்குறேன். எனக்கு அவனெல்லாம் பார்த்தா ஒரே கேள்வி தான், வண்டி கிண்டி என்ன திருட்டு எதனா வரீங்களாடா? ஏன்னா ஒரு S1000RR ஓட்டுறீங்க, 2000 வேக மாட்டேன்னு சுற்றுறானுங்க. அது காமெடிக்கு பண்ணுறானுங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணுறானுங்களா? ஒரு சில பேர் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அந்த S1000RRல வேக ஹெல்மெட்டோட சுற்றுற லூசுங்களை சாவறதுக்கு எல்லாம் ஓட்டுதுங்கன்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ என்னோடய சேஃப்டி எனக்கு முக்கியம்னு யோசித்தேன். வேறு வழி இல்லை. நம்ம பெரிய பைக் வாங்கியிருக்கோம், பெரிய பைக் ஓட்டுறோம், கண்டிப்பாக அதுக்கேற்ற சேஃப்டி கேஸ் அப்கிரேட் ஆகணுன்றது ரொம்ப நாள் யோசித்த ஒரு விஷயம். வண்டி வாங்கினதுலேருந்து பைசா சேர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எனியோ வாங்கிட்டேன், அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இதை உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறேன். இன்னொரு கியரும் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணதில் நிஜமாகவே நான் ரொம்ப ஹாப்பி. ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த ஹெல்மெட் பாக்ஸில் என்னென்ன சேர்த்து ஆக்சரிஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஹெல்மெட் பேகு, கம்ப்ளீட்டாக ஒரு பேகு, ஹெல்மெட் பவுச்சும் கொடுத்துட்றாங்க, ஃபுல் ஸ்மோக் வைசரும் கொடுத்துட்றாங்க, பின்லாக் மேக்ஸ் விஷன் இதுவும் இன்க்ளூடட், ஹைட்ரேஷன் டியூப், நெக் பவுச் சும்மா ஒரு ஆட் ஆன், டியர் ஆஃப், ரேஸ் ட்ராக்கில் ஓட்ட போகிறோம், ஸோ மலையிலையும் ஓட்ட போகிறோம் அப்படின்னும் போது ஒரு 5 செட் இருக்கிற டியர் ஆஃப் பேக், அப்புறம் நோஸ் கார்டு. இது அத்தனையுமே 45,000ல் வித் FIM சர்டிஃபைடோட ஃபுல் கார்பன் ஃபைபர் இந்தியாவில் ISI சர்டிஃபைடோட கிடைக்கிது. ஒரு நல்ல டீல் தானே. எனக்கு என்னடான்னா, நிறைய KTM டியூக் 390 வச்சுருக்கவங்களே AGV K1 போட்டு ஓட்டுறாங்க. தட் இஸ் சூப்பர் குட். ஆனால் அந்த AGV K1 ZX10Rலையும் போட்டுன்னு ஓட்டுறாங்க. ZX10Rல போட்டுன்னு யாரும் 100ல் ஓட்டுறது கிடையாது. ஓட்டுறவங்களுக்கு தெரியும். AGVன்ற பிராண்டு மேலே இருக்க ஆசையில் AGV வாங்குறீங்கன்னா என்ன வண்டி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற ஹெல்மெட் வாங்குறது நல்லது. ஏன்னா அவ்வளோ பெரிய பைக் வாங்குறது உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குன்னும் போது நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன்.
கண்டிப்பாக பிஸ்தா ஜிபி ஆர்ஆர் போகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன் அப்படின்றது. முக்கால்வாசி பேர் ஏஜிவின்னு சொல்கிறதுனால நான் ஏஜிவியை பற்றி சொல்கிறேன். நிறைய ஷோரூம் பைக்கர்ஸ் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இப்போது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஷோயிலேருந்து அரை, ஸ்கார்பியன், நம்பர் ஆஃப் ஹெல்மெட் பிராண்ட்ஸ் இருக்குது இதுக்கு ஈக்குவலான ஸ்பெக்ஸில். எல்லாமே 1,80,000, 95,000, 1,25,000 இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் இருக்குது. எதுவுமே இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகலை, எதுவுமே இந்தியாவில் அஃபிஷியலாக விற்க முடியாது. எல்லாமே இம்போர்ட் பண்ணி விற்கிறாங்க, அன்அஃபிஷியலாக விற்கிறாங்க. பட் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்றதை பொறுத்து வாங்க வேண்டியதான். நிறைய ஹெல்மெட்ஸ் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம பட்ஜெட்டுக்கு, நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பைசாவுக்கு என்ன வரும் அப்படின்றத யோசித்து வாங்கினா இந்த மாதிரி ஒரு சூப்பரான டீலில் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்மெட் மாட்டும். நான் ஏன் இவ்வளோ சூப்பரான ஹெல்மெட் அப்படின்னு சொல்கிறேன்னா, யாராவது நான் நேரில் பார்த்தீங்கனாலோ இன் சென்னை இல்லை இந்த ஹெல்மெட்டை எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஷோரூமில் போய் பார்க்குறீங்கனாலும் கையில் எடுத்து ஒரு தடவை பிடிச்சி பாருங்கள். முடிஞ்சால் பிஸ்தா ஜிபி ஆர்ஆர் யாருன்னா மாட்டின சுற்றுனாங்கன்னா அவங்களையும் பிடிச்சி அதை பிடிச்சி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்றது அப்போ தான் தெரியும். ஒன்ஸ் நீங்கள் அதை தலையில் போட்டிங்கன்னா போட்டிருக்கிறது சுத்தமாக தெரியாது. அது எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. நான் அதை வாங்கி 1 மந்த் மேலே ஆகுது. 1 மந்த் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இதோட ஒரு வீடியோவே நான் இப்போது போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, என்ன பைக் ஓட்டுறோம், கேடிஎம் வச்சுருக்கவங்க ஏஜிவி K1 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, சூப்பர் பைக் வச்சுருக்கிறவங்க SMK, வேகா, வேறு என்ன அக்ஸர், அதெல்லாம் நல்ல ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஓட்டுற ஸ்பீடுக்கெலாம் அந்த ஹெல்மெட் தாங்காதுன்னா ஏரோடைனமிக்காக ப்ராப்பராக இருக்காது, ஹெவி வெயிட் உங்கள் தலையில் ஆட் ஆகுது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஸ்பீடில் ஒரு கிராஷ் ஆகுது அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் உங்கள் ஹெல்மெட் உங்கள் தலையை எந்த லெவலுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும்லாம். ஏன் ஒரே பிராண்டில் K1 ஏஜிவிலே சொல்கிறேன், ஏன் K1ன்னு ஒன்று இருக்குது லோ ப்ரைஸில், ஏன் பிஸ்தா ஜிபி ஆர்ஆர்னு ஒன்று இருக்குது ஹை ப்ரைஸில், வெறும் பேரை மட்டும் மாற்றி விற்கிறாங்களா? ஸோ உள்ளே இருக்க ஸ்பெக்லேருந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லேருந்து சேஃப்டி வைஸ் எல்லாமே மாறுதில்லை. ஸோ அதுதான் கான்செப்ட். ஹை சிசி வண்டி ஓட்டுறோம், ஹை ஸ்பீடில் வண்டி ஓட்டுறோம் அப்படின்றவங்க அதுக்கேற்ற ஹெல்மெட் வாங்க வேண்டும். ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சின்ன பைக் வச்சுருக்கவங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய பைக்கு அப்கிரேட் ஆகிறீங்கன்னா நல்ல சேஃப்டி கேர்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிறது நல்லது. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க சேஃப்டி கேஸும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹெல்மெட்டும் லைஃப் லாங் உங்களுக்கு உழைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக உழைக்காது. எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. எல்லாமே ஹார்டன் ஆகிடும், இல்லை பிரிட்டல் ஆகிடும், உள்ள கிராக்ஸ் விழும். அதை நீங்கள் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க, ரொம்ப மைனராக இருக்கும், உங்களுக்கு அது தெரியாது. ஸோ வண்டி என்ன அளவுக்கு நம்ம ப்ரைஸுக்கு வாங்குகிறோமோ சேஃப்டி கேஸ்லேயும் அதில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம இருக்கணும்ல. சேம் ஆஸ் தட் சேஃப்டி இஸ் ப்ரியாரிட்டி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கீப் வாட்சிங் மை சேனல், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.